மஸ்ஜிதுன் நபவியிலே அசரு தொழுகை தொழுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்த போது மிக வேகமாக எழுந்திருக்கிறார்கள். தோழர்களை தாண்டி வள்ளல் நபிகள் தன்னுடைய ரூமுக்கு போறாங்க. அப்படியெல்லாம் போகிற பழக்கம் இல்லை. எதிலும் அவசரம் காட்டுவதில்லை. நிதானம் என்பது வாழ்க்கையின் சொத்து என்பார்கள் சாந்த நபிகள். நிதானம் ஒரு பெரிய வாழ்க்கை. அதை கற்றுக் கொடுத்தவர்கள் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவசரமே படக்கூடாது என்பார்கள். இன்றைக்கு நிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. கொஞ்சம் விரைவாக வேகமாக தொழுது முடிச்ச உடனே எழுந்திருச்சு போறாங்க. ஸ்பீடா போனாங்க, ரூமுக்கு போயிட்டாங்க. போய் கொஞ்ச நேரத்தில் பெருமானாரை எதிர்பார்த்துட்டு சஹாபிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு யாரும் எழுந்திருக்கவில்லை. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லத்துக்குள்ளே சென்று கொஞ்ச நேரம் அங்கே தாமதித்து வருகிறார்கள். வந்தபோது சஹாபிகளின் முகமெல்லாம் ஆச்சரியத்தில் இருப்பதை காண்கிறார்கள். ஆம், நான் கொஞ்சம் அவசரமாக சென்றேன். தொழுகை முடித்த போது இப்படியெல்லாம் நான் போனதில்லை. என் வீட்டில் தங்க கட்டிகள் வைத்திருந்தேன். யார்? உத்தம நபிகள். ஏழையாக பிறந்தவர்கள், ஏழையாக வாழ்கிறேன், வாழ பிரியப்படுகிறேன் என்கிறார்கள். தங்க கட்டிகள் வீட்டிலே இருந்தது. அதை நான் கொடுக்க வேண்டும் என்று மனம் நாடியது. அதை தாமதப்படுத்த பிரியப்படவில்லை. இரவு வரையிலும் அதை எங்கள் வீட்டில் வைக்க நான் ஆசைப்படவில்லை, பிரியப்படவில்லை. நான் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தால் அதை கொண்டு பயனடைபவர்களுக்கு எவ்வளவோ லாபம் கிடைத்துவிடும். பயனாளிகளுக்கு கொடுக்க வேண்டியதில் காலதாமதம் வேண்டாம் என்கிறார்கள். நான் இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்துவதை விரும்பவில்லை. அது உடனடியாக உரியவர்களுக்கு போய் சேர வேண்டும். என்னுடைய ஞாபகம் வந்த போது நான் சென்றேன். அந்த தங்க கட்டிகளை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று வீட்டிலே தகவல் சொல்லிவிட்டு உரியவர்களின் முகவரிகளை கொடுத்துவிட்டு வந்தேன் என்றார்கள் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலிலே தொழுகை முடிந்து ஒரு 5 நிமிடம் தோழர்களோடு உட்காருகிற பழக்கம் உண்டு. திக்ருகளை சொல்லிக் கொடுக்கிற பழக்கம் உண்டு. சில செய்திகளை பரிமாறுகிற பழக்கம் உண்டு. அதையெல்லாம் விட முதல் இடம் இருக்கும் பணம் கொஞ்சம் வெளியே போக வேண்டும். அது தேவையுடையவர்களுக்கு போக வேண்டியதுதான் பொறுப்பானதும் அழகானதும். அதை இன்னும் எங்கள் வீட்டில் இருக்க நான் பிரியப்படவில்லை என்று சொன்ன உத்தம நபிகள் எப்படிப்பட்ட பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தை அழகானது. வஃபாலுல் கைர், நல்லதை செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றியாளர்கள். யார் வெற்றியாளர்கள்? யார் வெற்றியாளர்கள்? நலவை செய்யுங்கள், நீங்கள் வெற்றியாளர்கள். வாழ்க்கையின் வெற்றியை நாம் செய்கிற நலவை தீர்மானிக்கிறது. நாம் செய்வது சொர்க்கமாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம், அது அல்லாஹ் பார்ப்பது. அவர் நிறைய கொடுத்தாரா, அவர் குறைவா கொடுத்தாரா பார்ப்பதில்லை. காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை